இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து குட்டிக்கு அவரே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே தாத்தா, நம்ம ராதா பாட்டி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குட்டிக்கு அவரைக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ போகக்கூடாது, வெளியில் போனால் யாராச்சும் உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, நீ உன்னை காணான்ட்டு நாங்கள் எவ்வளோ பதறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து குட்டிக்கு அவரே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் நம்ம விஜய் டாடிக்கும் காவேரி மிஸ்ஸுக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சி அதனால தான் நான் ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட மிஸ்ஸுகிட்டே போய் நேராக பேசலாம் நான் போனேன்றாங்க. உடனே ராதா சொல்கிறாங்க, இந்த விஷயத்த நீ தலையிட வேண்டாம், உங்கள் டேடியும் உங்கள் மிஸ்ஸும் முடிவு எடுத்துக்கிடுவாங்க, நீ சின்ன பிள்ளை, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஏன்னா காவேரி வேறு ரொம்ப திட்டுனால. அதுக்கடுத்து விஜய் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி அம்மா வீட்டுக்கு போய் எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க, போதும் பிரச்சனை, காவேரியை இனிமேல் இதை பற்றி நான் பேச வரமாட்டேன், நானும் பேசலை, நீங்களும் வராதிங்க, இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நானும் வரமாட்டேன், நீங்களும் தேடி எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க, காவேரி பாப்பாவை தேடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு காவேரி வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. கங்கா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு அவர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.